Hebron Ministries. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவின் ஒரு செய்தியை வச்சிருக்கிறாரு. என்னன்னா நம்பர்ஸ் சாப்டர் 20 22 வசனத்துல மறுபடியும் வாசிமா. இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள். இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த அருமையான இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒரு ஜனங்களா பார்க்கல, எப்படி பார்க்கிறாரு? சபையாய் பார்க்கிறார். சபைன்னு என்ன அர்த்தம்? அவருடைய சரீரமாய் பார்க்கின்றார். ஹல்லேலூயா. சரி, அங்க காதேசை விட்டு அவர்கள் எங்க போறாங்க? ஓர் என்னும் மலைக்கு போறாங்க. ஓர் என்னும் மலைக்கு. காதேஸ்னா என்ன அர்த்தம்னா பரிசுத்தம், ஹோலின்னு அர்த்தம். காதேஸ்னா என்ன அர்த்தம்? ஓர்னா என்ன அர்த்தம்னா மவுண்டன் ஆஃப் மவுண்டன்ஸ். அப்படின்னா மலைகள் மேல் மலை, உயரமான இடம் என்ன அர்த்தம்? உயரமான. அப்போ பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த பரிசுத்தின் மேல் பரிசுத்தமாய் உயரமான இடத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆரோனையும் மோசேயும் அவனுடைய பிள்ளையாகிய எலியேசரையும் கொண்டு செல்கின்றார். ஒரு டூர் ஆண்டவர் கூட்டிட்டு போகிறார். அவர் தான் டூர் கைடு. ஆனால் டூரில் போனால் என்னென்னா, டூரில் போனால் நம்ம காசு கொடுக்கணும் இல்லை? வேனுக்கு காசு கொடுக்கணும், ஃப்ளைட்டுக்கு காசு கொடுக்கணும், அங்கே போகிற ஒவ்வொருத்தனுக்கு காசு கொடுக்கணும், ஹோட்டலுக்கு காசு, சாப்பாடு, ஒரு பைசா இல்லாமல் கருத்தரை கூப்பிட்டு போயிட்டார். ஆமாம், 40 வருஷம் டூர் கூப்பிட்டு போகிறாரு. அவர்கள் கால்கள் வீங்கி போகவில்லை, வஸ்திரம் பழையதாகவில்லை, ஒரு பாம்பு கடுக்கலை, அப்படியே குழுன்னு கூப்பிட்டு போகிறார். ஃபுல்லாக ஏசி. இரவில் அக்னி ஸ்தம்பம், பகல்ல மேகஸ்தம்பம். அப்போது இதே மாதிரி அப்படியே சுச்சுவேஷன் சுவிட்ச் ஆஃபாக ஆகலை பாருங்கள். நமக்கு தான் கரண்ட் கட்டு வருது. கரண்ட் கட்டு ஒன்றுமே இல்லை. 40 வருஷங்கள் கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எத்தனை வருஷம் நம்ம உயிரோடு கூட இருப்போமோ அத்தனை வருஷங்கள் ஆண்டவரோடு கூட இருந்தால் அவர் நம்மை வழி நடத்துவார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் இந்த அருமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சரியா? அப்புறம் ஏதாம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி இங்க பார்க்கும்பொழுது இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், மோசேயோட அப்பா பேர் என்ன? அம்ராம் இல்லையா? மோசேயோட அம்மா பேர் யோகபத். கரெக்ட், வெரி குட். அப்போ எத்தனை பிள்ளைங்க அவங்களுக்கு? 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. மீரியாம, மோசே, ஆரோன், 3 பிள்ளைங்க. இவங்க யாருன்னா இந்த சந்ததி கர்த்தர் இந்த அம்ராமும் அந்த யோகபத்தும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். லேவி கோத்திரத்தை இப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அந்த 12 பிள்ளைகளில் லேவியினுடைய அடுத்த சந்ததி இவர்கள். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த சந்ததிக்குள்ள கர்த்தர் ஒருவனை எழுப்புகின்றார். ஒரு ஊழியக்காரன் வர வேண்டும்னா கர்த்தர் உங்கள் சந்ததிக்குள்ள கர்த்தர் ஒரு ஆளை தேவன் எழுப்புவார். ஹல்லேலூயா. அவர்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய தரிசனங்களின் திட்டங்களையும் தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறான்? 24 வசனம் வாசிங்க. ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவார். He shall be gathered அப்படின்னு போட்டு படிச்சிருக்காரு. Gathered to his people. ஆண்டவர் சொல்றாரு, அவன் மரிச்சு போவான், செத்து போவான்னு சொல்லாம இந்த இடத்துல தன் ஜனத்தாரோட ஒரு களஞ்சியத்தில் எப்படி கோதுமை மணிகள், நெல்மதிகள் சேர்க்கப்படுகிறதோ அதுபோல பரிசுத்தவான்களோடு கூட, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட அவன் சொல்றான், ஆரோன் சேர்க்கப்படுவான். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பிளான் பண்ணியே சொல்லிடுறாரு. மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில், மேரிபானா என்ன? வாக்குவாதம். மேரிபானா வாக்குவாதம், குவாரல். அப்போ உங்க வீட்டில் யார் சண்டை போடுறாங்க? உங்க பேர் மேரிபா. அம்மா மேரிபா, அப்பா மேரிபா அப்படி சொல்லுங்க. மேரிபா அப்படின்னா சண்டை போடுற ஆள், வாயாடுற ஆள், வாக்குவாதம் செய்யறாரு, இருக்கிறதாலும் பிரச்சனை பண்ற ஆள், அது பேர் மேரிபா. மேரிபாவின் தண்ணீர் பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடினா ஆண்டவர் அவங்க ஊழியம் செய்றாங்க. எத்தனையோ ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றாங்க.
கண்மலையை பார்த்து பேசுன்னா கண்மலையை அடிச்சிடுறாங்க. ஒரு தடவை அடித்தா போல் 2 தடவை அடிச்சிடுறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, இத்தனை மக்களுக்கு நீங்கள் லீடராச்சே, நீங்கள் லீடர் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் தவறு செய்யக்கூடாது, நீங்கள் தானே எக்ஸாம்பிள், நீங்கள் எப்படி அவங்க மேலே இருந்த கோபத்தை என் மேலே காமிச்சிட்டியே, கடவுள் மேலே கோபம் காமிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் கொடுக்கும் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு ஆண்டவருடைய பார்ஷியாலிட்டியே கிடையாது. ஏன்னா அவர் யார் யார் மருமம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வனாந்தத்தில் செத்து போயிடும் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறான், கோவப்பட்டதுனால என்ன பண்ணுறாரு, உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விலகி, ஆனாலும் கர்த்தர் அவங்கள கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அப்புறம் சேர்த்துக்கிறாரு, அவரே புதைக்கிறாரு. பிறகு மறுரூப மலையில் ஆண்டவர் அவரை கொண்டு வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் மறக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கொடுக்கிற தேசத்திலே அவன் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் அவனோடு கூட சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 4 காரியத்தை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா, எவர்லாஸ்டிங் ப்ரீஷுட். ப்ரீஷுட்னா ஆசாரித்துவம். எவர்லாஸ்டிங் என்னன்னா நித்திய ஆசாரித்துவம். ஆரோனை தேவன் இயேசுவுக்கு ஆண்டவர் மாதிரியாய் நடத்துகின்றார். ஒரு பிரதான ஆசாரியன் என்னென்ன காரியங்கள்லாம் செய்தானோ அவற்றையெல்லாம் இயேசு செய்கின்றார். ஹல்லேலூயா. இங்கே ஆரோன் ஓர் என்ற மலையில் போய் தன் வஸ்திரங்களை கழற்றி கொடுத்து அவன் அங்கே மறிக்கின்றான். இயேசு கொல்கதா மலைக்கு போயிட்டு அங்கே தன் வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து விட்டு அவர் அங்கே மறிக்கின்றார். ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நேர்த்தியாய் செய்கிறத பார்க்க முடியும். சார், இங்கே மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ஓமையை கர்த்தர் சொல்கிறாரு. அவர் என்ன ஓமையை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. மறுபடியும் அவர்களோட ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்து ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். இப்ப 4 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஒன்று என்னன்னா, ஆண்டவர் தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன, டிவைன் இன்டென்ஷன். டிவைன் இன்டென்ஷன்னா தெய்வீக நோக்கம். தேவன் என்ன பண்றாரு, உங்க மேலேயும் என் மேலேயும் என்ன வச்சிருக்காரு, ஒரு தெய்வீக நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களோ, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, உங்கள் மேலே கர்த்தர் ஒரு தெய்வீக நோக்கத்தை, டிவைன் இன்டென்ஷன் அர்த்தம் தெய்வீக நோக்கத்தை கர்த்தர் வச்சு உங்கள் நோக்கத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க கேட்குற பற்றியா. மோசே என்ன பண்ண, எரிகிற முச்செடியில் கர்த்தர் காட்சி கொடுக்குறாரு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க. அவர் சொல்கிறாரு, உன் கையில் இருக்க கோலை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு என்ன பண்ணுறாரு, நீ என்ன பண்ண வேண்டும், எகிப்துக்கு போய் அந்த இஸ்ரவேலர்களை என்ன பண்ண வேண்டும், நீ விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவனை அங்கே அந்த அருமையான தகப்பன் தாய்க்கு கொடுத்து அந்த அவர்களை பாதுகாத்து அரண்மனையிலே வளர்த்து எவ்வளோ பெரிய திட்டம் பார்த்தீங்களா. அந்த எகிப்து ராஜா என்ன பண்ணுறான், எல்லாரையும் கொண்டு நைல் நதியில் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த குழந்தைய மொத்தம் கர்த்தர் பாதுகாக்கிறாரு. இந்த குழந்தைய எந்த இடத்துலேருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அதே அரண்மனையில் அந்த குழந்தைய கர்த்தர் வளர்க்குறாரு. கர்த்தரால் எதையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்களை யார் கொல்ல நினைக்கிறாங்களோ அந்த கொல்றவன் கையாலே உங்களுக்கு பால் வாங்கி கொடுப்பான். ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார், உங்களுக்காக எதையும் செய்ய ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். டிவைன் இன்டென்ஷன்னா ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது டிவைன் ப்ரொவிஷன். அப்படின்னா அந்த நோக்கத்தை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து கவலைப்பட வேணாம், உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருவார். உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருவார். டிவைன் இன்டென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், டிவைன் இன்டென்ஷன், டிவைன் ப்ரொவிஷன், உங்களை எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிடுறாரு. 3வது காரியம் டிவைன் டிரான்சிஷன். டிரான்சிஷன்னா ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கின்றார், ஒரு மாற்றத்தை
தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் தேவன் ஒரு மாற்றத்தை, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை. சின்ன வயசில் சண்டே கிளாஸ் போனோம், பிறகு யூத்துக்கு வந்தோம், பிறகு காலேஜ் பிடிச்சோம், பிறகு என்ன பண்ணோம், வேலைக்கு போனோம், பிறகு ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், அப்புறம் என்ன பண்ணோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம். இன்றைக்கு சபையில் கர்த்தர் ஊழியர் செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்படியே மாற்றம் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது தெரியுங்களா, உன் வண்ணத்து பூச்சி சின்ன புழுவாக இருந்த அப்படியே உருமாறி அழகாக கலர்ஃபுல்லாக மாறுற மாதிரி கர்த்தர் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. டிவைன் டிரான்சிஷன் கர்த்தர், தெய்வீக மாற்றம். 4வது காரியம் டிவைன் எஃபெக்ஷன்னா அன்பு. சபைக்கும் தேவனுக்கும் ஒரு அன்பு, அதேமாதிரி விசுவாசிகளுக்கும் போதகருக்கும் ஒரு அன்பை கர்த்தர் கட்டளை. கடைசி பாயிண்ட்ல நம்ம பார்க்க போகிறோம், என்ன அன்புன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி 4 காரியங்களை 2 காரியங்களை நம்ம இன்றைக்கி கவனம் செலுத்த போகிறோம். அப்போது இதில் டிவைன் இன்டென்ஷன் அப்படின்னா என்னென்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுறாரு. இங்கே ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, எருதுகளை அடித்து கன்று குட்டிகளை அடித்து ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுறாரு. பந்தியை ஆயத்தம் பண்ணது எதுக்கு குறிக்கப்படுகிறது, பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேங்க்வெட்னு சொல்லுவாங்க, பேங்க்வெட்டை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆயத்தம் பண்ணுறாரு. எல்லாரையும் போயிட்டு கூப்பிட்டு வர சொல்கிறாரு. போயிட்டு பண்ண இன்விடேஷன் கொடுக்குறாரு வான்னு. ஆனால் அவங்களுக்கு மனதில் யார் அவங்க இல்லை, ஃபஸ்ட்டு கூப்பிட்றவங்க மனதெல்லாம் போனாங்க, அவங்க யூதர்கள். அதான் அங்கே ட்விஸ்ட்டு, அங்கே யூதர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, மனதில் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்க, நான் வேலை இருக்குது. 2வது ஒருத்தன் வயலுக்கு போகிறேன்னு சொல்கிறான், இன்னொருத்தவன் எனக்கு வேலை இருக்குண்ணா. இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், அடித்து அவங்கள கொலை பண்ணிடுறான், அவனுக்கு கொலை பண்ணுறான். அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க மனசில் அது விட்டா பரவாயில்ல, அடித்து கொலை பண்ணுற அளவுக்கும் போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த ராஜா கோவப்பட்டு அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாரு, கொன்று போட்டு அந்த இடத்த அவர் கைப்பற்றி விடுகிறார். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அநேகரை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பந்தியில் அவர்களை போஷிக்கின்றார் என்ற ஒரு அழகான ஒரு ஓமையை கர்த்தர் அவங்களுக்கு. அதுதான் அதற்கு பிறகு வரியிற போகிறவங்க இவங்க எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்து விடுகிறார். அதுதான் நம்ம வழியில் போயிருந்த ஆள். ஹல்லேலூயா. மார்க்கெட்டுக்கு பைய எடுத்துகிட்டு போன ஆள் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, பந்திக்கு ஆயத்தப்படுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. கொழுத்த ஒரு பந்திக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, பேங்க்வெட்டுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விடுகிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஆண்டவர் தேவன் கல்யாண விருந்து. அப்போது எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்கென்று என்ன பண்ணுறார். முதல்ல ஆண்டவர் நீங்கள் வரீங்களா வரலையான்றத நோக்கத்தை கர்த்தர் பார்க்குறார். ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கம் எப்படியாக இருப்பது என்று கர்த்தர் பார்க்குறாரு. அப்போ யார் அதை ஏற்றுக்கொள்ளார்களோ அந்த நோக்கத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றுகின்றார். இப்போ நம்ம நோக்கம் மிக மிக முக்கியம். ஆண்டவருடைய திட்டங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லூக்காவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். 30 வசனத்தை வாசிங்க. மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி ஒரு அருமையான காட்சி பார்க்குறாங்க. ஒரு மறுரூப மலைக்கு யார் யார் போகிறாங்க, யாக்கோபு. யார் போகிறாங்கன்னா மோசேவா, போகிறவங்க யார், பேதுரு யாக்கோபு. ஆமாம், பேதுரு யாக்கோபு யோவான் போகிறாங்க. மொத்தம் எப்போ எங்கே கூட்டு போனால் 3 பேரை கடவுள் கூட்டு போயிடுறாரு. 3 பேரையும் கூட்டு போயிடுறாரு இல்லையா, 3 பேரையும் கூட்டு போயிடுறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா ஒரு பெரிய காட்சி. என்ன ஓல்ட் டெஸ்டமென்ட்னுடைய எலியா இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், மோசே வந்துடுறான். 32ஆம் வசனம் பாருங்களேன். இவன் நிலமா பாருங்களேன், இவன் என்ன செய்யறானுங்க பாருங்களேன். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். உருப்படுமா இது? அவரு எருசலேமில் என்ன நிறைவேற்ற போகணுன்ற நோக்கத்தோட இருக்கிறார். எருசலேமில் அவங்க எல்லாம் 3 பேர் பேசிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், கொல்கத்தா வரைக்கும் போகணும், நீ மறிக்க போகணும். இதெல்லாம் இப்போ யாரோட கூட பழைய ஏற்பாட்டு எப்படியோ ஒரு பெரிய காட்சி. அது பயங்கரமான காட்சி. மோசே தத்ரூபமாக வந்து நிற்கிறான், இந்த பக்கம் எலியா தத்ரூபமாக வந்து நிற்கிறான். இயேசு அவங்களோட போய் நின்று 3 பேர்கிட்ட ஈக்குவலாக பேசிகிட்டு இருக்கிறார். அப்படி இப்படின்னு பேசி சம்பாஷணை பண்ணி கொண்டு இருந்தார்கள். டெரிஃபிக். ஹல்லேலூயா. நல்லா விட்டு தான் ஓடிட்டு இருப்பான். இவன் பாருங்க, நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். நம்ம சர்ச்சு மாதிரி நான் காட்டு கத்தெல்லாம் கத்திட்டு இருக்கோம். அவர்கள் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள்.
நான் எனக்கு 2வது சர்வீஸில் ஒரு அம்மாவை பார்த்து கேட்டேன், என்ன ரொம்ப தூக்கமா அப்படின்னு கேட்டேன். அப்படியே சரி இல்லை பாஸ்டர் கொஞ்சம் அசந்துட்டேன். அசந்துடும். ஹல்லேலூயா. எல்லோரும் ஒரு மேல் நோக்கமாக இருந்தார்கள். அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவன் பரவாயில்ல சந்தோஷம் தானே, எனக்கு என்ன பண்ண அட்லீஸ்ட் நம்ம பிரசங்க 4 பேர் நிம்மதியாக இருக்கிறானே இல்லை, அட்லீஸ்ட் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குல்ல, தூக்கமாக வருது, ஏதோ சந்தோஷம் தானே அது, அதில் என்ன கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதனால் அது தப்பு கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நோக்கத்திற்கென்று கர்த்தர் அவரை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சீஷர்கள் தேவனுக்கு அழைக்கப்பட்டவர்கள் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்கு அழைக்கும் பொழுது நாம் என்ன பண்ணோம், தேவ திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நாட்கள் பொல்லாததினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. the days are evil போடப்பட்டிருக்குது. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எப்பயுமே ஒரு குட்டுனா ஈவில் ஒன்று கட்டாயமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவங்க எவ்வளோ மோசம் பார்க்கணும், நீங்கள் அதுக்கு தான் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ள கடைசி நாட்களில் பயங்கரமான காரியங்கள் நினச்சி பார்த்தாங்கன்னா, அமெரிக்காவுக்கு வேலை போகிறவங்களாம் அவன் தோர்த்துவான்னு, ட்ரம்ப் வந்தால் தோர்த்துவான்னு தெரியவே தெரியாது. அகதிகளை ரெஃப்யூஜ் ஆகிட்டாங்க. அநியாயமாக அவனை தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்ருக்க. இப்போ நிறைய பேர் பயத்தில் இருக்கிறாங்களாம். யூடியூப்பில் போடுறான், எல்லாரும் பயத்தில் இருக்கிறார்கள். என்ன எவன் வேலை போகும் எம்மனை போகும் தெரியாது. ஏன்னா குழந்தைங்களாம் ஸ்கூலில் படிக்க வச்சிட்டானுங்க. எல்லாத்தையும் அந்த குழந்தைங்க அமெரிக்காவில் இருக்குது. அந்த பிள்ளைங்களை மறுபடியும் இங்கே ஒன்று ஸ்கூல் சேர்க்கணும், அது சேர்க்கணும், பெரிய வேலை பணம் சம்பாதிச்சு ஜாலியாக இருந்தானுங்க ஆண்டவர் தேடுறதில்ல. இப்போ எல்லாமே போகுது பார்த்தீங்களா. அதனால் ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்கள், ஆண்டவர் நல்லவர். உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்தியாவில் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா.